Praise the Lord. ஏசாயா 49 அதிகாரம் 16 வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். என்னுடைய அர்த்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது, மதில் சுவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. அதே போல நம்முடைய மதில்களை எப்படி ஒரு செக்யூரிட்டி, ஒரு காவலாளர் நம்முடைய மதில்களை, காம்பவுண்டை பாதுகாக்கிறாரோ, அதே போல கர்த்தருடைய கண்கள் நம்மில் நோக்கமாயிருந்து நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஒருவேளை எங்களுடைய பாதுகாப்பிற்கு யார் கேரண்டி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாதுகாவலராயிருந்து உங்களுக்கு ஒரு தீங்கும் அணுகாமல் உங்களை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நம்மை தம்முடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்து பாதுகாத்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலேயும் நம்மை பாதுகாத்து நடத்துகிறவரை ஆராதிக்க நம்மை விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நிழலில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. ஆம் ஆண்டவரே, எங்களை தம்முடைய உள்ளங்கைகளிலே வரைந்து, ஆண்டவரே, எங்கள் மதில்களை உமக்கு முன்பாக வைத்து எங்களை பாதுகாத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினாலே எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய அன்பின் கரத்துல விட்டு கொடுக்கிறோம். ஒரு தீங்கும் எங்களை அணுகிடாமல், பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாமல், வியாதிகள், பலவீனங்கள், கஷ்ட நஷ்டங்கள் ஒன்றும் எங்களை வந்து சேராமல் நீர் எங்களுக்கு மதிலாக நின்று எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாகும் அன்பின் கரத்துல விற்று கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.